கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை குறித்து, முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று என் உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் அழுத்ததினாலே நான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். ஒரு வார்த்தை, நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது எல்லோருக்கும் மிக 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 முக்கியமான, இனி வரும் நாட்களிலே மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய காரியம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அங்கே ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். யாரு? மனிதனை பார்த்து சொல்லுகிறார் தேவன். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் தன்னுடைய மனக்குமுறலை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இந்த 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு, தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஐயா, அந்த ஆண்டவரோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. 3 இல்லை சொல்றாருங்க. உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பற்றிய அறிவும் இல்லை. நான் நல்லா பேசிடுறேன், ஆனா அந்த பேசின பேச்சுக்கேற்ற வாழ்க்கை நான் வாழுறேனா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஏன்னா அறிவில்லாமல் நாம் செய்கிற சில காரியங்கள் அது தேவனுக்கு மன வருத்தத்தை உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இததான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதம் 49 கடைசி வசனத்தில் எழுதுகிறான், கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள். ஐயா, கடவுள் மனிதனை, அவர் கனம் பொருந்தினவனாதான் படைத்தார். எந்த மனிதனும் இந்த உலகத்தில் வீண் இல்லைங்க. எல்லா மனிதனையும் கனம் பொருந்தினவனாக, தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் கனம் பொருந்தியவர்கள். ஐயா, ஒரு சிறப்பான நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் ஓடுகிற ரத்தம் சிகப்பு தாங்க. எல்லா மனிதனுடைய மூளையும் ஒரே அளவுதான். அம்பானிக்கு ஒரு அளவு, ஆண்டிப்பட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு அறிவென்று அல்ல. ஐயா, எல்லாருக்கும் மூளை ஒரே சைஸ்ல தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, அப்போ மனிதனுக்கு அழிவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு அழிவில்லை, மிருகங்களுக்கு அழிவு உண்டு. அததான் சொல்றாரு, கனம் பொருந்தினவனாயிருந்தோம் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறானாங்க. அப்போ இந்த அறிவில்லாமல் நாம் செய்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, ஐயா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய அழிவை கொண்டு வருகிறது என்பதை நாம் யோசிக்காமல் சில காரியங்களை செய்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆமாப்பா, நீங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின ஒரு கடிதத்தை, அதை ஒரு முக்கியமான காரியமாக இந்த காலகட்டத்தில் மனிதன் அறிவில்லாமல் செய்கிற ஒரு காரியம், பல காரியங்கள் உண்டு. அதுல முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்துல அதுல முதல் தீமோத்தேயுல 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போல பாரு. ஐயா, நான் பாலியல் இச்சையை குறித்து பேசுகிறேன். இந்த இச்சை அடக்கம் இல்லாததால இந்த உலகத்துல எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கிறது தெரியுமா? அன்புக்குரியவர்கள், அவர் தீமோத்தேயுவுக்கு சொல்ற அந்த அட்வைஸை கவனிங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை, வயதானவங்களை ஒரு தாய மாதிரி பாரு. வாலிய ஸ்திரீகளை, அதாவது வாலிப பிள்ளைகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவித்து புத்தி சொல்லு. அப்போ சின்ன பிள்ளைகளை ஒரு சகோதரியை போல பார்க்கணும். ஐயா, இன்றைக்கு எப்படி இருக்கிறது இல்ல? வயசான ஆளு கூட சின்ன பொண்ணு கேக்குதுங்க. தன் சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? சொந்த கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவிகள் எத்தனை பேர்? அதனால தாங்க 2 தீமோத்தேயுல அவர் எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல சொல்றாரு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று எழுதுகிறார். ஐயா, ஒரு மனிதன் அறிவில்லாததனால சங்காரமாகிறாங்க. தன்னுடைய அந்த இச்சை அடக்கத்தை அடக்க முடியாமல் அவன் சங்காரமாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் அடக்க வேண்டிய ஒரு காரியம் இச்சை அடக்கங்க. ஐயா, ஒரு கணவன் மனைவிக்கோ இல்ல ஒரு மனைவி கணவனுக்கோ செய்கிற துரோகம் அது மிகப்பெரிய துரோகம். ஐயா, தேவனுடைய பார்வையில அவன் சங்காரமாகிறான், அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல வர காரியம், அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இங்க எழுதப்பட்டிருக்கிறது போல பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஐயா, இந்த காணொலியின் மூலமாக நான் எனக்கு சொல்லிக் கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா? பாலியல் இச்சைக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, ஐயா, இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் இந்த கண்ணை பிடுங்கி எறின்றார். ஏன் தெரியுமா? நீ நல்ல கண்ணோடு பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனா நல்ல கண்ணோடு அந்த இச்சையை அடக்க முடியல, நரகத்துக்கு தள்ளப்படுவாய். அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் கனம் பொருந்தவனா இருக்கணுங்க. ஐயா, அறிவில்லாத மனிதனாய் வாழக்கூடாது. கர்த்தர் நம்மை அழிவில்லாத மனிதனாக மாற்றும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இச்சை அடக்கத்தை கற்றுத்தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த இச்சை அடக்கம் இல்லாதனாலே சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்பா. கணவன் மனைவிகளுக்குள்ள உண்மை இல்லை ஆண்டவரே, உண்மையான அன்பு இல்லை, வெளிவேஷம். இதையெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.